அது ஒரு அழகான நகரம். ரத்தினபுரி என்ற நாட்டை ராஜவீரன் அவன் மனைவி சந்திரலேகா என்ற இருவரும் ஆண்டு வந்தார்கள். அவர்களின் ஒரே மகன் பெயர் மனோகரன். வயது 20. அழகும் திறமையும் வாய்ந்தவன். அவர்களின் நேர்மையான ஆட்சி முறையால் அந்த நாடு செழுமையாகவும் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். மனோகரன் திருமண வயதை அடைந்தான். ஒரு நாள் ராஜா ராணி இருவரும் மகனுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். மனோகரா, உனக்கு திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறோம். உனக்கு சம்மதம் தானே என்றார் ராஜா. தந்தையே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். எனக்கு பிடித்த பெண்ணை உங்கள் முன் நிறுத்துகிறேன் என்றான் மனோகரன். ஒரு நாள் மனோகரன் ஆற்றின் ஓரம் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறான். ஒருவருக்கொருவர் பார்வையால் தன் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டார்கள். அவர்களுக்குள் காதல் சிறகடித்து பறந்தது. தன்னை ஒரு விவசாயி மகன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் மனோகரன். அமுதவல்லி, நானோ ஒரு ஏழை. என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களா என்றான் மனோகரன். அப்படி சொல்லாதீர்கள். எல்லாவற்றையும் கடந்ததுதான் காதல். நான் என் பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்குகிறேன் என்றாள் அமுதவல்லி. ஒரு நாள் தான் வரைந்து வைத்த ஓவியத்தை தன் பெற்றோரிடம் காண்பித்தாள் அமுதவல்லி. அம்மா, நான் இவரை விரும்புகிறேன். நீங்கள் திருமணம் செய்து வைக்க மறுத்தால் நான் காலம் முழுதும் கன்னியாகவே இருந்து விடுவேன் என்று கண்ணீர் சிந்தினாள். அமுதவல்லி, உனக்கு வசதி வாய்ப்புள்ள ஒருவனை திருமணம் செய்யலாம் என்று இருந்தேன். சரி, இவர் என்ன தொழில் செய்கிறார் என்றார் அப்பா. அவர் ஒரு விவசாயி. நீங்கள் சொன்ன பணம் பகட்டு எல்லாம் பெட்டியில் தூங்கி கொண்டிருக்கும். என் மனதிற்கு அது சந்தோஷத்தை தருமா அப்பா என்றால் கண்ணீருடன். சரிம்மா, உன் விருப்பப்படியே நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம். அவரை பெற்றோருடன் என்னை வந்து பார்க்க சொல் என்றார் அப்பா. சந்தோஷத்தில் தன் அப்பாவிற்கு ஒரு முத்தத்தை பரிசாக கொடுத்துவிட்டு சிட்டாக பறந்தாள் அமுதவல்லி. தான் வழக்கமாக சந்திக்கும் பூங்காவில் மனோகரனை சந்தித்தாள். அவனை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு அவன் காதில் ரகசியம் பேசினாள். எங்கள் அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவோட நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு வாங்க என்றாள். மெல்லிய தென்றல் அவர்களை வருடி கொண்டு சென்றது. அவள் கொஞ்சலாக சொன்னாள், வரும்போது குதிரை வண்டியில் வாங்க, அப்பதான் எங்கள் அப்பாவுக்கு கௌரவமாக இருக்கும் என்றாள். அவன் சிரித்து கொண்டே விடை பெற்றான். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்கள். மறுநாள் வழி மீது விழி வைத்து காத்திருந்தாள் அமுதவல்லி. வாசலில் தேர் போல் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு வாகனம் வந்து நின்றது. அமுதவல்லியும் அவள் பெற்றோர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜாவும் ராணியும் கீழே இறங்கினார்கள். அமுதவல்லி பயந்தாள். அப்பா ஏதாவது தவறு செய்து விட்டாரா? அப்படி இருந்தால் காவலாளிகள் அல்லவா வருவார்கள். புன்னகைத்து கொண்டே ராஜாவும் ராணியும் நெருங்கி வந்தார்கள். அப்பா அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. பயத்தோடு வாங்க வாங்க என்றார். அவர்களை தொடர்ந்து கையில் தட்டுகளை ஏந்தி கொண்டு பணிப்பெண்கள் வந்தார்கள். பெரிய ஜமக்காலத்தை கீழே விரித்தார் அப்பா. பணிப்பெண்கள் கீழே வைத்த தட்டில் வைரங்களும் தங்க பொற்காசுகளும் ஜொலித்தது. எங்களுக்கு இருப்பது ஒரே மகன். உங்கள் மகளை பின் கேட்டு வந்துள்ளோம் என்றார். அப்பாவின் நாக்கு தடுமாறியது. மகாராஜா, நீங்கள் ராஜ குடும்பம். நாங்கள் எப்படி உங்கள் கூட சம்பந்தம் வச்சுக்கிறது என்றார். அமுதவல்லி பேச வாயை திறந்தாள். அவள் அம்மா அவள் வாயை பொத்தினாள். மகாராணி சைகை செய்தாள். குழந்தை ஏதோ சொல்ல வருகிறாள். நீ சொல்லுமா என்றாள். மகாராணியின் கால்களில் விழுந்து வணங்கினாள் அமுதவல்லி. அம்மா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஒரு ஏழை வாலிபனை விரும்புகிறேன். அவர் இன்றைய தினம் என்னை பெண் கேட்டு வருவதாக சொல்லியிருந்தார். அவரை தவிர யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று கண்ணீர் மல்க கூறினாள் அமுதவல்லி. ராணி புன்சிரிப்புடன், நீ முதலில் அலங்காரத்துடன் வா. நீ காதலிக்கும் ஏழை வாலிபன் இவரா என்று பார் என்று சொல்லிவிட்டு தன் மகனை அழைத்தாள். ராஜ கம்பீரத்தோடு தேரிலிருந்து இறங்கினான் மனோகரன். ஒரு நிமிடம் அமுதவல்லி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போகிறாள். எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று கூட தெரியாமல் ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்கிறாள் அமுதவல்லி. ராஜா சிரித்து கொண்டே கூறினார், நல்ல பிள்ளைகளம்மா நீங்கள் இருவரும். அரச குடும்பத்தில் எனக்கு பெண் வேண்டாம். ஏழை குடும்பத்தில் இருக்கும் பெண்தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லும் என் மகன். இளவரசனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் விரும்பும் வாலிபன்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் இந்த பெண். நீங்கள் இருவருமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இதைவிட வேறு பொருத்தம் என்ன வேண்டும் என்று புன்சிரிப்போடு அமுதவல்லியின் பெற்றோரை பார்த்து கேட்டார் ராஜா. பிறகு என்ன, அரண்மனை ஜோதிடரை வரவழைத்து ஒரு நல்ல முகூர்த்த தேதியை குறித்தார்கள். ஒரு வாரத்திற்கு ரத்தினபுரி நாட்டில் யார் வீட்டு அடுப்பும் எரியவில்லை.
அந்த நாட்டு மக்களுக்கு தடபுடலான விருந்து எந்த நேரமும் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட அந்த முகூர்த்த தேதியில் அமுதவல்லியின் கழுத்தில் தாலி கட்டினான் மனோகரன். அன்று இரவு தோழிகள் பலத்த சிரிப்புடன் அமுதவல்லியை முதலிரவு அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். பிறகு என்ன, அந்த நாட்டிற்கு இளவரசியானாள் அமுதவல்லி. மனோகரனுக்கு மகுடத்தை சூட்டிவிட்டு ஓய்வெடுத்து கொண்டார் மன்னர். மனோகரனின் திறமையான ஆட்சியால் ரத்தினபுரி சொர்க்கபுரியாக மாறியது. தலை சரியாக இருந்தால் வாள் சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த நாட்டு மக்களிடமும் மனோகரனின் நேர்மை எதிரொலித்தது. திருட்டு பயம் இல்லாமல் மக்கள் வீதியிலே தூங்கினார்கள். இளம் பெண்கள் நடு இரவிலும் தனியாக சென்றார்கள். அந்த நாட்டை ஒட்டிய ஒரு வனப்பகுதி ஒன்று இருந்தது. அந்த காட்டில் கூட மிருகங்கள் ஒற்றுமையாகவே இருந்தது. ஆனால் அங்கு ஒரு கருப்பு நாகம் மட்டும் விதிவிலக்காக இருந்தது. தம்பதி சகிதமாய் 2 காகங்கள் சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தது. அந்த பெண் காகம் போடும் முட்டைகளை எல்லாம் கவ்வி கொண்டு சென்றது அந்த கருப்பு நாகம். இரண்டு காகங்களும் ஓவென்று அழுதது. அங்கிருந்த நரிகளிடம் சென்று 2 காகங்களும் முறையிட்டது. நரிகள் தான் தந்திரத்திற்கு பேர் போனவை ஆயிற்று. அந்த நரிகள் காகங்களிடம் ஒரு யோசனை கூறியது. பக்கத்தில் ரத்தினபுரி என்ற நாடு இருக்கிறது. அங்கு உள்ள ஆற்றில் அந்த நாட்டு இளவரசி தினமும் வந்து நீராடுவாள். கரையோரம் அவள் கழட்டி வைக்கும் நகைகளை எல்லோரும் பார்க்கும்படி எடுத்து கொண்டு வந்து உங்கள் முட்டைகளை திருடும் நாகத்தின் பொந்தில் போட்டுவிடுங்கள் என்றது. அதன்படியே ஆற்றின் ஓரம் காகங்கள் காத்து கொண்டிருந்தது. இளவரசி தன் தோழிகளுடன் அங்கு வந்தாள். எல்லா நகைகளையும் கரையின் ஓரத்தில் கழற்றி வைத்துவிட்டு நீராடினாள். இதுதான் சமயம் என்று 2 காகங்களும் நகைகளை கவ்விக்கொண்டு எல்லோரும் பார்க்கும்படி மெதுவாக பறந்தது. இளவரசின் அலறல் சத்தம் கேட்டு பணிப்பெண்கள் ஓடி வந்தார்கள். அந்த காகங்களை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் பிடிக்க முடியவில்லை. காவலாளிகள் ஓடி வந்தார்கள். 2 காகங்களும் போக்கு காட்டி மெதுவாக பறக்க ஆரம்பித்தது. காவலாளிகள் காகங்களை பின்தொடர்ந்தார்கள். காகங்கள் மெதுவாக பறந்து பறந்து காட்டிற்கு வந்தது. அந்த காவலாளிங்க பார்க்குற மாதிரி அந்த நகைங்களை பாம்பு பொந்துக்குள்ளே போடுதுங்க. அப்புறம் பறந்து போய் எதிரில் இருக்கிற மரத்து மேலே போய் உட்காருதுங்க. அப்புறம் என்ன, அந்த காவலாளிங்க வந்து பாம்பு பொந்தை பொளந்து கட்டுறாங்க. அதில் அந்த பாம்பு செத்து போகுது. இது எல்லாத்தையும் 2 காக்காவும் மரத்து மேலே இருந்து நோட் பண்ணிக்கினே உக்காந்துருக்குதுங்க. மறுபடியும் அந்த காகங்கள் காட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? விதியையும் மதியால் வெல்லலாம் என்றுதானே.